திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் 3ஆம் வாரம் சனிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களா அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலைநிலத்தின் மாசாவின் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதி என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமூற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்துவே எம் இளஞாயிறே, இருளை உளம் நின்று அகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலம் இதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமனம் கொண்டெமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும், அது உம் நாளே. மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம். பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறையவனே, படைப்புகள் அனைத்தும் உம்மை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமீன். ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கிறீர், உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கிறீர், உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன், என்னை மீட்டருளும். உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைப்பிடிப்பேன். வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதி தீர்ப்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கின்றீர். உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. எக்காலத்திற்குமாக அவற்றை நீர் ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்கு முறைகளினின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கிறீர், உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கிறீர், உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. ஆண்டவரே, உமது ஞானம் எனக்கு உதவி செய்யவும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும். ஆண்டவரே, உமது ஞானம் எனக்கு உதவி செய்யவும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும். மூதாதையரின் கடவுளை, இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் உம் சொல்லால் உண்டாக்கினீர். நீர் உண்டாக்கிய படைப்புகளின் மேல் ஆட்சி செலுத்தவும், தூய்மையோடும் நீதியோடும் உலகை ஆளவும், நேர்மையான உள்ளத்தோடு தீர்ப்பு வழங்கவும் உமது ஞானத்தால் மானிடரை உருவாக்கினீர். உமது அரியணை அருகில் வீட்டிற்கும் ஞானத்தை எனக்கு அருளும். உம் பிள்ளைகளிடமிருந்து என்னை தள்ளிவிடாதீர். நான் உம் அடியான், உம்முடைய அடியவளின் மகன், வலுவற்ற மனிதன், குறுகிய வாழ்வினன், நீதி தீர்ப்பும் திருச்சட்டமும் பற்றி சிற்றறிவு படைத்தவன். மண்பதையில் ஒருவன் எத்துணை நிறைவு உள்ளவராயிருந்தாலும் உம்மிடமிருந்து வரும் ஞானம் அவருக்கு இல்லையேல் அவர் ஒன்றும் இல்லாதவராய் கருதப்படுவார்.
ஞானம் உம்மோடு இருக்கின்றது, உம் செயல்களை அது அறியும். நீர் உலகத்தை உண்டாக்கிய போது அது உடன் இருந்து உம் பார்வைக்கு உகந்ததை அது அறியும். உம் கட்டளைகளின்படி முறையானது எது எனவும் அதற்கு தெரியும். உமது தூய விண்ணகத்திலிருந்து அதை அனுப்பி அருளும். உமது மாட்சிமிக்க அரியணையிலிருந்து அதை வழங்கி அருளும். அது என்னோடு இருந்து உழைக்கட்டும். அதனால் உமக்கு உகந்ததை நான் அறிந்து கொள்வேன். அது எல்லாவற்றையும் அறிந்து உய்த்துணரும். என் செயல்களின் விவேகத்துடன் என்னை வழிநடத்தும். தன் மாட்சியால் அது என்னை பாதுகாக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, உமது ஞானம் எனக்கு உதவி செய்யவும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும். ஆண்டவரே, உமது ஞானம் எனக்கு உதவி செய்யவும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும். ஆண்டவரின் உண்மை நெறி என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் உண்மை நெறி என்றென்றும் நிலைத்திருக்கும். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது. அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரின் உண்மை நெறி என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் உண்மை நெறி என்றென்றும் நிலைத்திருக்கும். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வேடனின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். மோசே அவ்வாறே செய்தார். ஆண்டவர் கட்டளையிட்டபடி எல்லாம் அவர் செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார். பாதம் பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தட்டுகளை பேழையில் செருக்கினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திரு தூயக திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். சந்திப்பு கூடாரத்தில் திரு உறைவிடத்தில் வடப்புறம் திரு தூயக திரைக்கு வெளியே அவர் மேசையை வைத்தார். அதன் மேல் ஆண்டவர் முன் திரு முன்னிலை அப்பத்தை அவர் முறைப்படி வைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தில் திரு உறைவிடத்தில் தென்புறம் மேசைக்கு எதிரே விளக்கு தட்டை நிறுத்தினார். ஆண்டவர் திருமுன் அகல்களை ஏற்றினார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தில் திரு தூயக திரைக்கு முன்னே பொன் பீடத்தை வைத்தார். அதில் நறுமண தூபம் எரித்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. திரு உறைவிடத்தின் நுழைவாயிலில் திரை தொங்கவிடப்பட்டது. அவர் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட நுழைவாயிலின் முன் எரிபலி பீடத்தை வைத்தார். அதன் மேல் அவர் எரிபலியும் உணவு படையலும் செலுத்தினார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்திற்கு பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. கழுவுவதற்காக தண்ணீர் அதில் ஊற்றி வைக்கப்பட்டது. இது மோசேயும் ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளையும் கால்களையும் கழுவி கொள்வதற்கே.
சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போது பலிபீடத்தை அணுகும் போதும் அவர்கள் கழுவிக்கொள்வர். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. திரு உறைவிடம் பலிபீடம் இவற்றை சுற்றி எங்கும் அவர் முற்றம் அமைத்தார். முற்றத்தின் நுழைவாயின் திரையை தொங்கவிட்டார். இவ்வாறு மோசே தம் பணியை முடித்து கொண்டார். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஏழைகளில் கிறிஸ்துவிற்கு ஊழியம் புரியுங்கள். ஆயரான புனித நாசியான்சென் கிரகோரியார் ஆற்றிய பிரசங்கம். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்கிறது மறைநூல். பேரின்பங்களில் கடைசியானதல்ல இரக்கம், மேலும் தேவை உள்ளவர்களிடத்திலும் ஏழைகளிடத்திலும் கனிவு காட்டுபவன் பேறு பெற்றோன். மீண்டும் ஒரு முறை இரக்கம் கொண்டு இரவல் தருபவன் தாராள மனிதன். இன்னொரு இடத்தில் நீதிமான் நாள் முழுவதும் இரக்கம் கொண்டு இரவல் தருகின்றான். இவ்வாசியரை நாம் பற்றி கொள்வோமாக. கனி உள்ளவர் என்ற பெயரை நாம் சம்பாதித்து கொள்வோமாக. தாராளமாய் நாம் இருப்போமாக. உன் இரக்கத்தின் கடமையை நீ நிறைவேற்றும் போது இரவு கூட உன்னை குறுக்கிடலாகாது. சென்று நாளை வா, நான் நாளை வரும்போது ஏதாகிலும் தருகிறேன் என்று சொல்லாதே. உன் எண்ணத்திற்கும் உன் நற்செயலுக்கும் இடையே எந்த தாமதமும் இருத்தலாகாது. தாமதத்தையே அனுமதிக்க முடியாத ஒரே செயல் தாராளத்தன்மையே. பசியோடு இருப்பவனுக்கு உன் அப்பத்தை பகிர்ந்து கொள்வாயாக. வீடற்றவரையும் தேவையுள்ளவரையும் உன் இல்லத்திற்கு கொண்டு வருவாயாக. இரக்கத்தின் செயல்களை செய்வோன் அதை இன்முகத்தோடு செய்வானாக. உடனடியாகவும் விரைவாகவும் செய்யப்படும் நற்செயல் அது பெறக்கூடிய அருளை இரட்டிப்பாக்குகின்றது. கெட்ட அருளோடும் அல்லது ஒருவரது விருப்பத்திற்கு எதிராகவும் அளிக்கப்படுவது சுவையற்றது, புகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டது. இரக்கத்தின் செயலை நாம் செய்யும்போது நாம் அகமகிழ வேண்டும், வருத்தமுறலாகாது. சங்கிலிகளையும் கட்டுகளையும் நீங்கள் அவிப்பீர்கள் ஆகில் என்கிறார் இசையாஸ். அதாவது தயக்கத்தையும் முணுமுணுப்பையும் அதன் விலையை கணிக்கும் உங்கள் கஞ்சத்தனத்தையும் நீங்கள் ஒழிக்க முற்பட்டால் என்ன விளைவு ஏற்படும்? விளைவு மேலானதாகவும் அற்புதமானதாகவும் இருக்கும். எத்துணை விந்தைக்குரிய சன்மானம் கிடைக்கும். உங்கள் ஒளி விடியலைப் போல் வெடித்து திறக்கும். உங்கள் குணப்படுத்துதல் விரைவாய் எழும். ஒளிக்கும் குணப்படுத்துதலுக்கும் ஏங்காதவர் யார்? கிறிஸ்துவின் ஊழியர்களே, அவரது சகோதரர்களே, உடன் உரிமையாளர்களே, நீங்கள் நினைத்தால் எனக்கு கூற ஏதோ ஒன்று உள்ளது. எங்கே கூடுமோ அங்கெல்லாம் நாம் கிறிஸ்துவை சந்திப்போமாக. அவரை அக்கறையோடு கண்காணிப்போமாக. அவரை உண்பிப்போமாக. அவரை உடுத்துவோமாக. அவரை வரவேற்போமாக. அவரை கௌரவிப்போமாக. சிலர் செய்தது போல வெறும் உணவின் போது மட்டுமல்ல, மரியாள் செய்தது போல அவரை அபிஷேகம் செய்வோமாக. அல்லது அரிமத்தியா ஊர் சூசை செய்தது போல நம் கல்லறையை அவருக்கு அளிப்போமாக. அல்லது அரை மனதோடு அவரை நேசித்த நிக்கோதேமு செய்தது போல அவரது அடக்கத்திற்கு ஏற்பாடு செய்வோமாக. அல்லது இவர்கள் அனைவருக்கும் முன்பாகவும் ஞானிகள் செய்தது போல பொன், தூபம் மற்றும் வெள்ளை போலத்தை அவருக்கு அளித்திடுவோமாக. அனைத்திற்கும் ஆண்டவர் பலிகளையன்று இரக்கத்தையே விரும்புகின்றார். கொழுத்திருக்கும் கணக்கற்ற செம்மறிகளை காட்டிலும் இரக்கமே மேலானது. எனவே
அவருக்காக ஏழைகளிடத்திலும் இன்று தரையில் படுத்திருப்பவர்களிடத்திலும் இரக்கம் காட்டுவோமாக. இவ்வாறு இவ்வுலகை நாம் பிரியும் நேரம் வரும்போது நித்திய உறைவிடங்களில் அவர்கள் நம்மை வரவேற்பார்கள். அதாவது நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் அவர்கள் நம்மை வரவேற்பார்கள். அவருக்கே மகிமை என்றும் என்றென்றும் உரியதாகுக. ஆமேன். ஆயரான புனித நாசியான்சன் கிரகோரியார் ஆற்றிய பிரசங்கம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயரல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளை, பாவியாக என் மீது இறங்கி அருளும் என்றார். வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளை, பாவியாக என் மீது இறங்கி அருளும் என்றார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவன் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தா, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு வழி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளை, பாவியாக என் மீது இறங்கி அருளும் என்றார். வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளை, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். மன்றாட்டுகள். ஆண்டவராகிய கிறிஸ்து மாந்தரை புதுப்படைப்பாக்கியுள்ளார். திருமுழுக்கு நீரினால் அவர்களுக்கு புது பிறப்பு அளித்து தமது வார்த்தையினாலும் உடலினாலும் அவர்களுக்கு ஊட்டம் அளிக்கின்றார். எனவே நமது இறைவேண்டலில் நாம் அவரை மாட்சிப்படுத்துவோம். ஆண்டவரே, உமது அருளால் எங்களை புதுப்பித்தருளும். இயேசுவே, நீர் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர். உமது பரிவு, இரக்கம், பொறுமை ஆகியவற்றில் சிறிதேனும் நாங்கள் மாந்தர் அனைவருக்கும் காட்ட எங்களுக்கு உதவி அருளும். ஆண்டவரே, உமது அருளால் எங்களை புதுப்பித்தருளும். வருத்தமுற்றோருக்கும் தேவையுற்றோருக்கும் நாங்கள் அடுத்து இருப்பவர்களாக விளங்க கற்றுத்தாரும். நல்ல சமாரியராகிய உம்மை நாங்கள் பின்பற்றுவோமாக. ஆண்டவரே, உமது அருளால் எங்களை புதுப்பித்தருளும். உமது தாயாகிய தூய கன்னிமரியா கன்னியர்களுக்காக பரிந்து பேசுவாராக. அவ்வன்னையின் இறைவேண்டல்களால் இவர்கள் இன்னும் நிறைவாக உமது திருச்சபையில் பணிபுரிவார்களாக. ஆண்டவரே, உமது அருளால் எங்களை புதுப்பித்தருளும். உமது இரக்கத்தின் கொடையை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்து தண்டனையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, உமது அருளால் எங்களை புதுப்பித்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக.
இறுதி மன்றாட்டு. மூவொரு கடவுளாகிய ஆண்டவரே, கிறிஸ்து உயிர்ப்பின் மறை நிகழ்ச்சிகளை சிந்திப்பதன் வழியாக ஆண்டுதோறும் வருகின்ற அருளின் காலத்தில் இன்புற்றிருக்கிறோம். இவ்வாறு இம்மறை நிகழ்ச்சிகள் எங்கள் வாழ்வில் நிறைவுறுவதை காண்பதன் வழியாக எங்கள் மகிழ்ச்சி நிறைவடைவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.